نحمده ونصلي على رسوله الكريم أما بعد. السلام عليكم ورحمة الله وبركاته. ஆயத்துல் குர்சி. அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவ. அல்லாஹ் அவனைத் தவிர வணக்கத்திற்குரியவன் யாரும் இல்லை. அல் ஹய்யுல் கய்யூம், அவன் உயிருள்ளவன் என்றும் நிலையானவன். லா தஅஹுதுஹு சினத்தும் வலா நௌமுன், சோர்வோ உறக்கமோ அவனுக்கு ஏற்படாது. லஹு மா ஃபிஸ் ஸமாவாத்தி வ மா ஃபில் அர்த், வானங்கள் பூமியிலுள்ளவை அவனுக்கே சொந்தம். மன் தல்லதி யஷ்ஃபஹு இன்தஹு இல்லா பி இத்னிஹி, அவனது அனுமதியின்றி அவனிடம் யார் பரிந்துரை பேச முடியும். யஅலமு மா பைன ஐதீஹிம் வ மா ஹல்ஃபஹும், அவர்களுக்கு முன்னால் உள்ளவை அவர்களுக்கு பின்னால் உள்ளவை அனைத்தையும் அவன் அறிவான். வலா யுஹீதூன பிஷைஇன் மின் இல்மிஹி இல்லா பிமா ஷாஅ, அவனது ஞானத்தில் அவன் நாடிய அளவே தவிர எதையும் அவர்களால் முழுமையாக அறிந்து கொள்ள முடியாது. வசிய குர்சியுஹு ஸமாவாத்தி வல் அர்த், அவனது ஆட்சி வானங்கள் மற்றும் பூமியை உள்ளடக்கியது. வலா யஹூதுஹு இஃப்லுஹுமா, அவ்விரண்டையும் பாதுகாப்பது அவனுக்கு சிரமமாக இருக்காது. வஹுவல் அலியுல் அலீம், அவன் உயர்ந்தவன் மகத்துவமிக்கவன். ஆயத்துல் குர்சியின் சிறப்புகள். வீட்டில் நுழையும் போது ஆயத்துல் குர்சி ஓதினால் அந்த வீட்டில் வறுமை நீங்கிவிடும். உழு செய்தவுடன் ஆயத்துல் குர்சி ஓதினால் 70 மடங்கு நன்மை கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஃபர்லான தொழுகைக்கு பின் ஆயத்துல் குர்சி ஓதுபவர்களுக்கு அவர்களுக்கும் சொர்க்கத்திற்கும் இடையே மரணம் மட்டுமே தடையாக இருக்கும் என்று கூறினார்கள். தூங்குவதற்கு முன்பு ஆயத்துல் குர்சி ஓதினால் 2 மலக்குமார்கள் அவர்களுக்காக பாதுகாப்பாக நிற்பார்கள். சைத்தான் காலை வரை தீண்ட மாட்டான். இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அலி ரலியல்லாஹு அவர்களிடம், அலியே, ஹபசாவாசிகளின் தலைவர் பிலால் ரலியல்லாஹு, மலைகளின் தலைவர் ஹுர்சினா மலையாகும், மரங்களின் தலைவர் சித்ரத்துல் முன்தஹா, மாதங்களின் தலைவர் முஹர்ரம், நாட்களின் தலைவர் ஜும்மா, வேதங்களின் தலைவர் குர்ஆன், ஆயத்துகளின் தலைமை ஆயத்து ஆயத்துல் குர்சி. அதில் 50 வார்த்தைகள் உள்ளன. ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் ஒவ்வொரு நன்மைகள் 50 நன்மைகள் கிடைக்கும். இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், எந்த வீட்டில் ஆயத்துல் குர்சி ஓதப்படுகிறதோ அவ்வீட்டில் சைத்தான்கள் நுழைய மாட்டான். இன்னும் அலியே, ஒவ்வொரு எழுத்திலும் 1000 ரஹ்மத்துகள் 1000 பரக்கத்துகள் உள்ளன. ஏதோ ஒரு நாட்டத்திற்காக வெளியே சென்றால் ஆயத்துல் குர்சி ஓதினால் அந்த காரியம் நிறைவேறிவிடும் இன்ஷா அல்லாஹ். அசர் தொழுகையிலிருந்து மஹ்ரிப் வரை ஆயத்துல் குர்சி ஓதிக்கொண்டே இருந்தால் சிறந்த நன்மைகளை அல்லாஹ் அள்ளித் தருவான். ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஒருவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து, என் வீட்டில் மிகவும் வறுமை உள்ளது என கூறினார். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஆயத்துல் குர்சி ஓதி வாருங்கள், வறுமை நீங்கிவிடும் என கூறினார்கள். எனவே நாமும் தினம் தினம் ஆயத்துல் குர்சி ஓதி நம் வறுமையை ஒழிப்போம். இன்ஷா அல்லாஹ் செழிப்பாக வாழ்வோம். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.